எப்படி ஒரு இமேஜில் வந்துட்டு பேக்ரவுண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஃபுல் பேக்ரவுண்டை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 இமேஜ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி போர்ட்ரேட் ஸ்டைலில் இருக்குது. இந்த போர்ட்ரேட் ஸ்டைல்லேருந்து நம்ம எப்படி இதை ஒரு லேண்ட்ஸ்கேப் ஸ்டைலாக பேக்ரவுண்டு வந்து அதோடய ஒரிஜினாலிட்டிலேருந்து மாறாமல் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நல்லா பாருங்கள். இப்போது இந்த லேயரை வந்து நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட பேக்ரவுண்டு கேன்வாஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதாவது நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் ஸ்டைலில் வேணும், அதுக்காக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் போயிட்டு கேன்வாஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 inches வித்தும் 10 inches ஹைட்டுக்கும் இல்லை ஒரு 7 inches ஹைட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஸ்டைலில் ஒரு கேன்வாஸ் கிடச்சிருச்சு. இந்த கேன்வாஸ் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இமேஜ் பேக்ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இது வந்து பண்ணி கொடுத்துரும் ஒரே கிளிக்கில். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மிடில் இருக்கிற இமேஜை மட்டும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். லேயர் மேலே அந்த சப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணும்போது இது செலக்ட் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து செலெக்ஷனில் போயிட்டு மாடிஃபை டூலில் போயிட்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 40 pixels வந்துட்டு உள்ளே தள்ளுறேன். அந்த செலெக்ஷனை 40 pixels உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இமேஜ்க்குள்ளே ஒரு 40 pixels உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த செலெக்ஷனை இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியாலாம் செலக்ட் ஆகிருக்கணும். அதுக்காக இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் செலெக்ஷன் போயிட்டு இங்கே இன்வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக்ரவுண்டு கேன்வாஸ் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும்னா, அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஃபுல் இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர்லேயே எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ப்ராம்ப்ட் எதுவுமே டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஒரு டூல் உங்களுக்கு வந்திருக்கும், ஜென்ரேட்டிவ் ஃபில்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஏஐ டூல், ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற இன்பில்ட்டான ஏஐ டூல் என்ன பண்ணுன்னா, அந்த இமேஜை அனலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான பேக்ரவுண்டை அதுவே ஜென்ரேட் பண்ணும். ஒரு இமேஜ் இல்லை, உங்களுக்கு 3 பேக்ரவுண்டை வந்துட்டு ஆப்ஷனாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், 3 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், 3 ஆப்ஷன் இருக்குது. இப்படி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப்பான பேக்ரவுண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு இமேஜுக்கு போகிறேன். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இங்கே நம்ம வச்சுருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான அழகான பேக்ரவுண்டை இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்லேயே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் செலெக்ஷனில் போயிட்டு கான்ட்ராக்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு அந்த லேயரில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட்டு செலக்ட் ஆகிடுச்சு. பண்ணிக்கிட்டு செலக்ட் போயிட்டு இன்வெர்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பேக்ரவுண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்காக இன்வெர்ட். இப்போது ஜென்ரேட்டிவ் ஃபில்லில் போயிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா, அகைன் இப்போ நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக்ரவுண்டு வேணும், கார்டன் இல்லைன்னா ரோடு இல்லைன்னா ஆஃபீஸ், இந்த மாதிரி பேக்ரவுண்டு வேணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஃபில் கொடுத்துட்டு அங்கே ப்ராம்ப்ட் டைப் பண்ணால் அந்த மாதிரி வரும். இல்லாத பட்சத்தில் இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான பேக்ரவுண்டு தான் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், லேயரில் போயிட்டு நான் இந்த ஜென்ரேட் ஆன லேயரை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆஃபீஸ் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் இவருக்கு. ஸோ அகைன் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட்டிவ் ஃபில் போட்டுட்டு இங்கே ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறேன். ஆஃபீஸ்
பேக்ரவுண்ட் அப்படின்னு இங்கே டைப் பண்ணிட்டேன். ப்ராம்ப்ட் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து என்ன மாதிரி வருது பாருங்கள். நமக்கு ஆஃபீஸ் மாதிரி, ஆஃபீஸில் பேக்ரவுண்டு என்ன மாதிரி வேணும்னாலும் அதுவே க்ரியேட் பண்ணிடும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஆஃபீஸ் வேணும், அதாவது மெடிக்கல் இல்லைன்னா ஒரு ஐடி கம்பெனி, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் இதில் வந்து இன்வைட் பண்ணாமல் பண்ணிட்டதுனால இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதை டெலீட் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்டிவ் ஃபில் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஜென்ரேட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆஃபீஸ் பேக்ரவுண்டை அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அது என்ன பண்ணுன்னா சப்ஜெக்டை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டு ஜென்ரேட் பண்ணிவிடும். பாருங்கள், சோஃபா கூட அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிச்சு. 3 ஆப்ஷன் கொடுக்கும். இதில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வேணும் ஏதாவது பேக்ரவுண்டு அப்படின்னா இந்த ப்ராம்ப்டில் போயிட்டு டைப் பண்ணோன்னா அதே மாதிரியே கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது அடுத்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ், ஒரு மாலில் நிற்கிற மாதிரி பெரிய ஆஃபீஸ்க்குள்ளே இவங்க தூரமாக நிற்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா லேயர் அன்லாக் பண்ணிவிட்டு இப்போது Ctrl+T போட்டுட்டு இமேஜை சின்னது பண்ணுறேன். ஓகேங்களா? இமேஜை சின்னது பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதுக்கு பேக்ரவுண்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போது முன்ன மாதிரியே ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே கண்ட்ரோல் பிடிச்சி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலெக்ஷனில் போயிட்டு மாடிஃபை கான்ட்ராக்ட் ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்வெர்ட், இங்கே போய் ஜென்ரேட்டிவ் ஃபில் ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸ் பேக்ரவுண்டை அதுவே அனலைஸ் பண்ணி இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு 3 பேக்ரவுண்டை சஜஸ்ட் பண்ணோம். அதில் எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு பிடிக்கலன்னா திரும்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸ் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆஃபீஸே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப க்ளீனான பேக்ரவுண்ட்ஸு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நிறைய டூல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபோட்டோஷாப்பில் சொல்லி தரப்போகிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.